friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து ஹைபிஸ்கஸ் சீரம் தான் பார்க்க போறோம். செம்பருத்தி பூல நம்ம ஒரு சீரம் ரெடி பண்ண போறோம். இந்த சீரம் உங்களோட ஹேர் நல்ல ஒரு சாஃப்ட்டாவும் சில்கியாவும் வெச்சுக்கும். உங்க ஹேர் ஃபால்க்கு இது நல்ல ஒரு தீர்வா இருக்கும். உங்க dandruff இது நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணும். வாங்க இந்த சீரம் எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன், ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து எந்த கலர் கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்து இதே மாதிரி ப்ரொசீஜர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் வந்து கீழே இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும். இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. நார்மலாகவே நீங்கள் செம்பருத்தி அரைச்சி தலைக்கு தேய்க்கும் போதும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹேர் க்ரோத் வரும். நல்லாவே வந்து அந்த dandruff-ஐ கண்ட்ரோல் பண்ணும். இது மாதிரி நிறைய இந்த செம்பருத்தியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து வாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இது நல்லா க்ளீன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நம்ம dandruff-ஐயும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்தியான ஹேர் வளருக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து நம்மளோட ஸ்கால்ப் வரைக்கும் போய் நமக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வராமல் நல்ல ஒரு ஹேராக நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா வாஷ் பண்ணிக்கணும். மெயினாக நீங்கள் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். செடியிலேருந்து அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து ஒவ்வொரு லீவ்ஸாக நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். நடுவில் இது இருக்கிறத மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துருங்க, அதுவும் வேண்டாம், அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நமக்கு இந்த செம்பருத்தியோட லீஃப் மட்டும் போதும். இப்போ லீஃபெல்லாம் நம்ம தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். கீழே நான் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பேன் வச்சுட்டு இந்த செம்பருத்தியை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ அந்த இலை முழுகிற அளவுக்கு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். அந்த செம்பருத்தியில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த வாட்டரில் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதோட கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் வந்து நமக்கு வந்து நல்ல எசன்ஸ் எல்லாமே இறங்கிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம சிரம் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட அலோவேரா பிளான்ட் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த செம்பருத்தியோட ஜூஸையும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சீரம் பேஸ்க்கு கிடைக்கும். இது நீங்கள் வந்து வாட்டரியாகவும் ரெடி பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஜெல் பேஸ் சீரமாகவும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஜெல் பேஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் வாங்குகிற அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜெல் ஃபார்மேட்டில் இருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ரூம் டெம்பரேச்சரில் 1 or 2 days வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். மார்க்கெட்டில் வாங்குகிற அலோவேரா ஜெல்லே நீங்கள் வந்து 1 or 2 days மட்டும் தான் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து அலோவேரா பிளான்ட் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் தான் உடனே ஸ்டோர் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செம்பருத்தியோட ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்ல ஒரு சீரம் பேஸ் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், அதே மாதிரி உங்கள் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். இது 2-in-1 சீரம் தான். இந்த ஹைபிஸ்கஸ் பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற ஆக்னி மார்க்ஸ் இது கூட இது நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் இந்த சீரம். கண்டிப்பாக இது நீங்கள் 2-in-1 சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டிங்கன்னா வந்து நல்ல ஒரு க்ரீமி பேஸ் இருக்கும். இது நீங்கள் நல்ல ஒரு மாய்ஸ்சரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்.
இப்போ இதை நம்ம ஒரு சின்ன கண்டெய்னருக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நல்ல ஒரு ஏர் கண்டெய்ன் பாட்டிலில் கூட நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் நீங்கள் 1 month வரைக்குமே இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவும் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற அந்த செம்பருத்தியோட அந்த ஜூஸி நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போனீங்கன்னா இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்கும். இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனி லுக்கும் நல்ல ஒரு ஸ்மூத் லுக்கும் கொடுக்கும். நல்ல ஹேர் ஃபால் ஆகாமல் உங்கள் ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தான ஹேரை வளர்க்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 minutes வச்சுட்டு நீங்கள் குளிக்க போய்க்கலாம். இந்த சீரமை நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சீரம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட வெட் ஹேர்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை உங்கள் ட்ரை ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம். உங்கள் ஹேர் நல்ல ஒரு சில்கி சாஃப்ட் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.